ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த ஸ்டாக் எவ்வளோ பொட்டன்ஷியலா இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதில பெஸ்ட் 10 ஸ்டாக்ஸ் எது அப்படின்ற லிஸ்ட்டும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன். அத டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ தட் நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட போர்ட்ஃபோலியோ அப்படின்றதுனால திஸ் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அண்ட் அமேசிங். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் மொத்தம் 80. ஸோ அந்த 80 ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டும் இருக்கும். பட் இப்போ நான் மெயினாக எடுத்து உங்களுக்கு 10 ஸ்டாக்ஸ் பற்றி பேச போகிறேன். ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 10 ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி கிடையாது, இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றதுனால, ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர பிளைண்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கிளாரிட்டி வரும். அண்ட் மேபி நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் நம்பர் 1 KIOCL. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 420 அப்படின்ற ப்ரைஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ல நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 99% ஆஃப் த ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது மெஜாரிட்டி அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்படின்றதுனால இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காக மாறுது. அண்ட் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 25,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் நம்பர் 2 ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக் இது, PSB. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees ரேஞ்சில் தான் இருக்குது, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நியர்லி 29,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பேங்க்கையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் 98% ஆஃப் த ஹோல்டிங்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நிறைய பேருக்கு ஷாக் தரக்கூடிய ஸ்டாக்காக இருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க அதில் அவ்வளோ வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LICI, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதில் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5,99,000 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 96% ஆஃப் த ஸ்டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டாப் 3 ஸ்டாக்ஸில் வந்து மோர் தென் 96-97% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஸ்டாக்ஸாக மாறுது, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டாக் நம்பர் 4 and 5 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ். IOB, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அண்ட் UCO பேங்க். இந்த ரெண்டு பேங்க்லையுமே வந்து கிட்டத்தட்ட 96 and 95% ரெஸ்பெக்டிவ்லி பர்சன்டேஜ் ஆஃப் த ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லைக் பிகினர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா IOB வந்து வெறும் 66 rupeesல இருக்குது, அண்ட் UCO பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 56 rupeesல இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேங்க்ஸுமே வந்து ரொம்ப ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஹோல்டிங்ஸும் இதில் நிறைய இருக்குது. ஸ்டாக் நம்பர் 6 ஸ்கூட்டர். ஸ்கூட்டர்னே ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நானும் ஆச்சரியத்தில் தான் போயிட்டு பார்த்தேன். பட் இருக்குது, இது வந்து ஒரு BSE ஸ்டாக். இந்த ஸ்டாக்கும் 58 rupeesல தான் இருக்குது. ஸோ நிறைய பிகினர்ஸால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ 488 crores வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய அமௌண்ட் இல்லைனாலும் பட் ஸ்டில் இதில் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஸ்டாக் நம்பர் 7 which is called as HMT. இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 92% ஆஃப் த ஸ்டேக்ஸ் வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து வெறும் 52 rupees தான். ஸ்டாக் நம்பர் 8 சென்ட்ரல் பேங்க். இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாக். நிறைய பிகினர்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க யூஸ்வலி. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதில் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் தி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 92% ஆஃப் தி ஹோல்டிங்ஸ் வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க. அண்ட் 52,000 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேயே இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்த 8 லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேங்க் கிட்ட வந்துருச்சு. அப்படின்றதுனால நிறைய பேங்க்ஸ்க்கும் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ எல்லா செக்டார்ஸ்லையும் டைவர்சிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸ்டாக் நம்பர் 9 STC இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து 130 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 91% வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல அவங்க 721 crores தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மி. பட் ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் த ஹோல்டிங்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸ்டாக் நம்பர் 10 நம்ம லிஸ்டோட ஃபைனல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா FACT அப்படின்ற ஸ்டாக், ஃபேக்ட் அப்படின்ற ஸ்டாக். இது வந்து 690 rupeesல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 60,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் 90% ஹோல்டிங்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன 10 ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 90% ஹோல்டிங்ஸ்க்கு மேலே இருக்க ஸ்டாக். அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்ல 90% ஆஃப் தி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய டைவர்சிஃபைடாக இருக்கு அவங்க போர்ட்ஃபோலியோன்றது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா யூஸ்வலாகவே ஒரு சில பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்மீடியட் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், அவங்க இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஃபேமஸான ஸ்டாக்ஸில் தானே போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹேவ் அதர் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு ஸ்டாக் வந்து நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் ஓவர் வேல்யூட். பட் ஆனால் அண்டர் வேல்யூடாக இருக்கும்போதோ இல்லை அட்ராக்டிவ் வேல்யூடாக இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வைஸ் டெசிஷனாக இருக்க முடியும். ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால டெஃபினெட்லி ஸ்கோப் ஜாஸ்தி அப்படின்றதா விஷயம். அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி
80 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் எடுத்து காமிச்சது 10 ஸ்டாக்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் த ஹோல்டிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது. பட் இன்னும் 70 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதோட லிஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா டெலகிராமில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டெலகிராம் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதில் 80 ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 4 பேஜ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூ கேன் see it. இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்குமே எப்பவுமே நான் பர்சனலி பிலீவ் பண்ணுற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வாங்குறதுனால பெரிய யூஸ் கிடையாது. ஒரு சில ஸ்டாக்ஸில் நிறைய குவான்டிட்டிஸ் வாங்கும்போது தான் நம்மள சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றும். ஸோ சிமிலர்லி இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பார்த்தோம். பட் இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்து நீங்கள் அதை வந்து ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், அது நல்லா வளருது அப்படின்ற பட்சத்தில் டெஃபினெட்லி ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் மாற முடியும். ஸோ அதனால் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன் ஸ்டாக் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம், எஸ்பெஷலி இன் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.